ஹாய், இன்றைக்கி நம்ம சுண்டல் சாப்பாடு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். குக்கர் எடுத்தாச்சு, நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா சேர்த்தினா போதும். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கணும். கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக, தக்காளி சேர்த்திக்கலாம். ஒரு 3 தக்காளி அரைச்சிருக்கேன். மல்லித்தூள் கொஞ்சமாக, 1/2 ஸ்பூன். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்திக்கோங்க. ரொம்ப ரஃப்பாக இருக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் வதங்குறதுக்கு. நல்லா பச்சை வாசம் போய் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் நீங்கள் சேர்த்திக்குங்க. நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசமெல்லாம் போய். நம்ம ஊற வச்சு வெள்ளை சுண்டலை சேர்த்திக்கலாம். இந்த ஊற வச்ச சுண்டல் கூட இந்த கிரேவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். இது 1.25 கப் அரிசி. இந்த அரிசி கூடவே நம்ம இந்த கிரேவியும் அப்படியே மிக்ஸ் பண்ணணும். மூன்றரை கப் தண்ணி சேர்த்திருக்கிறேன். உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கொதி வரணும். நல்லா கொதிக்குது. நம்ம உப்பு சரி பார்த்துக்கலாம். உப்பு தண்ணியில் கரெக்டான அளவாக இருக்குது. மீதமுள்ள கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் லேசாக சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டுறலாம். சுண்டல் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சுண்டல் சாப்பாடு ரெடி.